ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறகடி காசை சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, முத்து கோச்சிக்கிட்டு வந்து மாடியில் நிற்க மீனா போய் சமாதானப்படுத்துகிறாங்க. கோச்சிக்காதீங்க, எங்கள் அம்மா ஏதோ தெரியாமல் சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எப்படி உங்கள் அம்மா போய் சொல்லுவாங்க, என்ன தான் எங்கள் அம்மா அப்படி பண்ணாலும் போய் சொல்லலாமா அப்படின்னு கேட்க, மீனாவும் உங்கள் அம்மா அப்படி தானே என்னை கொடுமை பண்ணாங்கன்ற மாதிரி கேட்க, அதில் இன்னும் கோவமாயிடுறாரு. கோவமாயிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு மாதிரி மீனாவை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா முத்துவும் ரவியும் என்ன பண்ணுறாங்க, மனோஜ் கிட்ட போய் பேசி பார்க்குறாங்க. இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, நீயே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான்னும் போது, அப்பா தான் எனக்கு சொத்து தரமாட்டேன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் ஏன் நான் அப்படி பண்ணோம், நான் ஏன் ஹெல்ப் பண்ணோன்ற மாதிரி கேட்க, அப்போது முத்துவும் ரவியும் சொல்கிறாங்க, அவர் ஏதோ சும்மா சொன்னாருடா, அதுக்காக நீ இப்படியே இருப்பியா, நீ வாங்கின கடன் தானே அப்படி இப்படின்னு சொன்னாலும், நீங்கள் வேணால் உங்கள் சொத்தில் எனக்கு பாதி எழுதி கொடுங்க, அப்போ வேணால் நான் காசு தரேன்ற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்து முத்துவும் ரவியும் என்ன பண்ணுறாங்க, போடா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா மீனா என்ன பண்ணுறாங்க, சத்யாவை பார்த்துட்டு இந்த மாதிரி உன்னோட கம்பெனி ஃபினான்ஷியல் கம்பெனி தானே, எனக்கு கொஞ்சம் காசு வாங்கித்தா, இந்த மாதிரி அவங்களும் எவ்வளோ நாள் தான் நம்ம வீட்டிலே இருப்பாங்கன்ற மாதிரி சொல்ல, இல்லைக்கா அவர் தரமாட்டார், இருந்தாலும் நான் பேசி பார்க்குறேன்ற மாதிரி சத்யா என்ன பண்ணுறாரு, மீனா கிட்ட சொல்லிவிட்டு அவங்க ஓனர்கிட்டே இந்த மாதிரி பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நீ ரொம்ப வேலையில் நல்ல விதமாக நடந்துக்கிற, எதுவும் ப்ரூஃப் இல்லாமல் நான் கொடுக்க மாட்டேன், இருந்தாலும் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராரு முத்து, யாருக்கிட்டையும் எதுவுமே பேசாமல் என்ன பண்ணுறாரு, டிஃபன் சாப்பிட்றாரு. அப்போ வந்து மீனாவுடைய அம்மா வந்து மன்னிப்புலாம் கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாடிக்கு போய் கோவமாக படுத்திருக்க மீனா போய் சமாதானப்படுத்துகிறாங்க. அப்படி ஒரு வழியாக 2 பேரும் சமாதானம் ஆகிடுறாங்க. அப்படி இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.